பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும், உங்களுக்காக பேசணும், நான் பேசவான்னு கேட்டபோது ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து நின்று பேசுங்க நாங்க பாருங்க. அவர்கள் விழிகளில் ஆனந்த கண்ணீர், அவர்தம் நெஞ்சங்களில் ஒரு மகிழ்ச்சி, பல நாள் தவமிருந்து கிடைத்த ஒரு வரத்தை நேரில் பார்த்து விட்ட ஒரு மகிழ்ச்சி அந்த தாய்மார்களினுடைய முகத்தில் நானும் தரிசித்தேன். எங்க தன்னார்வலர்களின் படையோடு, எங்க கட்சி நிர்வாகிகளினுடைய படையோடு இதோ மெல்ல மெல்ல இந்த சாலை மார்க்கமாக திருவாரூரை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தொட்டுவிடும் தூரத்தில் திருவாரூர். அந்த திருவாரூரை நோக்கி திருச்சிகா காலேஜை தாண்டி இந்த அடியமங்கலம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பகுதியை தாண்டி நாங்கள் மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறோம். நாகையில் அவருடைய பேச்சு பார்க்கும் பொழுது திமுக முதல்வர் ஸ்டாலின் மீதான ரொம்ப விமர்சனம் கூர்மைப்பட்டதாக பார்க்கப்பட்டது. இதற்கு பிறகு திமுகவை வலுவா எதிர்க்க முழுவீச்சில் தயாராகிட்டதா தவிக? உண்மையை உறக்க சொல்றாருங்க, உலகத்துக்கே சொல்றாருங்க, கேட்கும்படி சொல்றாருங்க, கேட்க வேண்டிய செவிகள் கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்றாருங்க. சனிக்கிழமை பண்றாரு, வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம பாலிடிக்ஸ் பண்ணணும்னு கிளாஸ் எடுத்திருக்காருங்க. இஸ் a political master. அவரோட கன்விக்ஷன் இருக்கு பாருங்க. இவ்வளவு நெருக்கடியா இருக்காது கொடுத்திருந்தா அவங்க அரசியலை விட்டே போயிருப்பாங்க. ஆனா நீங்க தர்ற நெருக்கடி எல்லாம் வெற்றிப்படியாக மாற்றி மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்காரு பாருங்க. அதனாலதான் சொல்றோம், இவ்வளவு நெருக்கடி அதிமுக கொடுத்திருக்கீங்களா, பிஜேபி கொடுத்திருக்கீங்களா, RSS கொடுத்திருக்கீங்களா? RSS ஊர்வலம் நடத்துது, பிஜேபி மாநாடு நடத்துது, அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடியும் உங்களுடைய மறைமுக நண்பர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நெருக்கடி தந்தீங்களா? டி நகர்ல ரோட் ஷோ நடத்தலாம் நரேந்திர மோடினா ரோட் ஷோ நடத்தலாம். வெற்றி தலைவர் விஜயனா அவர் ரோட்ல எதுவுமே பண்ணக்கூடாது, நடந்து போக கூடாது, டாட்டா கட்டக்கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூடாதா? அந்த கேள்விகளை எல்லாம் மக்களின் நோக்கி கேட்டா, நீ பேசு தலைவா, நீ வா தலைவா, நீ பேசு தலைவா என்று மக்கள் தன்னிடத்தியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். நாங்க பேசக்கூடாதானே நீங்க தடை போட்டீங்க, மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றோம், எங்க தலைவர் சொல்றோம், இனிமே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. இந்த சுற்றுப்பயணத்தில் நம்ம பார்க்கும்போது கூட முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை மாதிரியே நாகையில் சில மரங்களில் இல்லை உயரமான கட்டிடங்களில் சில தொண்டர்கள் ஏறி காத்திருக்கிறத பார்க்க முடியுது. தாவேக்கு அவங்களை இன்னும் ஒழுங்குபடுத்த தவறுதா அல்லது உங்க பேச்சுக்களை மீறி அவங்க செயல்படுறாங்கன்னு பாக்குறீங்களா? பாதுகாப்பு குறைபாடு அதெல்லாம் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்கன்னு. இவங்க மட்டும் கிடையாது, நம்ம இப்ப சில நாட்களுக்கு முன்பு திமுக முப்பெரும் விழா நடத்துனாங்க.